சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இவங்க துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்க ஏழையா பணக்காரங்களா படித்தவங்களா படிக்காதவங்களா அப்படிங்கிற வேறுபாடு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்ம ராசி உள்ளங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? என்னம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்டுட்டீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோட வாழ்கிறதே பெரிய விஷயம். அது எப்படிமா நாங்கள் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு யோசிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகுதுங்க. இப்போ வரக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் காணாமல் போகுதுங்க. உங்கள் கையில் செல்வாக்கு உயரப்போகுது. உங்கள் வாழ்க்கையே அழகான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, இப்போ ஏற்படக்கூடிய குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையோட வளர்ச்சின்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம், நன்மை, அறிவு, பயணம் இது போன்ற பல்வேறு அம்சங்களை மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வளர்ச்சி வரப்போகுது. கல்வி, தொழில், பணம் மற்றும் உறவுகளில் சில முக்கிய மாற்றங்கள் எல்லாமே வரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. எடுத்த காரியத்தை உண்ணாமல் உறங்காமல் முடிக்க வல்லமை கொண்ட சிம்ம ராசிக்கார அன்பு நேயர்களே, உங்களுக்கு ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வந்து சேர்க்க போகுது. இது வரைக்கும் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது மாதிரி இருந்த ஒரு அவஸ்தை நிலை மாறப்போகுதுங்க. குரு பகவான் உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நல்ல விஷயங்களை செய்ய போறாரு. எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாக போகுது. உறவினர்கள் வழியை வந்து உறவாட போகிறாங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வர போகிறாங்க. வெளியிடங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது. சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. குறிப்பாக மூத்த சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அரசு காரியங்களை விரைஞ்சு முடிக்க முடியுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதி ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் காணாமல் போகுது. குடும்ப உறவுகளால் பழைய குழப்பங்கள் நீங்குங்க. பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட உங்களுக்கு உறவுகள் அதிகம் நெருக்கமாகும். சிலருக்கு குடும்பத்தில் புதிதாக பொறுப்புகள் வந்து அது முதல்ல சிரமமாக தோன்றினாலும் பின்னர் நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்க. பணியிலையும் தொழிலையும் குரு பெயர்ச்சியினால் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுதுங்க. சில வாய்ப்புகள், முன்னேற்றங்கள், பதவி உயர்வு, வேலை மாற்றம் எல்லாமே வருங்க. உங்கள் திறமைகள் வெளிப்படுத்த அதிக வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக வேலைப்பாடுகளில் அதிக பொறுப்புகள் வந்தாலுமே அதை நீங்கள் சரியாக கையாண்டீங்க அப்படின்னா பெரிய முன்னேற்றம் கிடைக்குங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய கூட்டாளிகள், முதலீடுகள் அல்லது பயண வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுங்க. சிலருக்கு சிறிய செலவுகள் அதிகமாகுங்க. அதனால பணக்கட்டுப்பாடு அவசியங்க. புதிய முதலீடு, சொத்து வாங்கிறது, தொழிலில் முதலீடு செய்கிறது சாதகமாக இருக்குங்க. ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும். ஆனால் மன அழுத்தம், பதற்றம் இதெல்லாம் ஏற்படலாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தினசரி தவறான பழக்க வழக்கங்கள், தூக்கமின்மை, உணவு பழக்க வழக்கம் இது எல்லாமே கவனிச்சுக்கோங்க. யோகா, தியானம் பண்ணுறது உங்களுக்கு மனநிலை மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். காதல் வாழ்க்கையில் புதிய சந்தோஷம், பழைய குழப்பங்கள் எல்லாமே தீருங்க. சிலருக்கு திருமணம் அல்லது உறவுகள் வாழ்க்கையை மேம்படுத்தும் நேரம்
நேரம் வரப்போகுதுங்க. உறவுகள் சீராக இல்லாமல் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உறவுகள் சீராக இருக்க போகுது. கல்வி, பயணம் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் சாதகமாக இருக்க போகுதுங்க. பயணங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால வாழ்க்கையில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு பயணம் அல்லது கல்வி தொடர்பாக மாற்றங்களை தருங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மையாக தாங்க நடக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலுமே அதில் உங்களுக்கு வெற்றி மட்டும்தாங்க கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. பழைய பழக்க வழக்கங்கள் மாற்றி புதிய நோக்கங்களை அடையாளம் காண போகிறீங்க. வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. தனிப்பட்ட வளர்ச்சி, தன்னம்பிக்கை, புதிய திறன்களை எல்லாம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. சிம்ம ராசிக்கார அன்பு உள்ளங்களே, இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் இருக்காங்க. தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு. களத்திர ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க. அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காருங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமா இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம், கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொல்ல சொன்னால் அவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுட்டு இருக்கீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது யாரையுமே கண்டு அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா போதும் அப்படின்னு யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கோங்க. என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழலில் உதவுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இந்த கலியுகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க நீங்கள் நின்றுட்டு இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்தவங்க, உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டுங்க, எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்க மாட்டாங்க. சிம்ம ராசிக்கார அன்பு சொந்தங்களே, வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக இந்த குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற போகுதுங்க. இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க. பழைய நண்பர்கள் சில நேரங்களில் உங்களை முன்னேற்றத்திற்கு தடையாக இது நாள் வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்துக்கு உங்களுடைய பழைய நண்பர்கள் உதவி செய்ய போகிறாங்க. புதிய உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க. பணியில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுடைய சுயமரியாதை அதிகரிக்க போகுதுங்க. வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்க போகுதுங்க. மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்து அதுக்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமாக நம்மளோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்ன அப்படின்னா,
16 செல்வங்களையும் அடைஞ்சு வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனுஷனோட ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை நோக்கியே நீங்கள் பயணத்தை தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சிக்கிட்டு தன்னோட வெளி தோற்றத்துக்கு மட்டும் ரொம்ப வீரமாகவும் தீரமாகவும் கம்பீரமாகவும் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியும் காட்டக்கூடிய, அதாவது நடிக்க கூட தெரியாத சிம்ம ராசிக்காரர்களையும் உடனே சிம்ம ராசிக்காரங்க கோபப்படாதீங்க. நடிக்கிறேன்னு தான் நான் சொல்லலை, உங்களுடைய வழிகளை நீங்கள் மறைச்சிக்கிறதுக்கு நடிக்க ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வெளிப்படையாக இருந்தாலுமே மற்றவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இவனுக்கெல்லாம் என்ன குறை, சும்மா ஜம்முன்னு இருக்கான், காசு பணத்துக்கு ஒரு குறையும் இல்லை, இவன் பாரு எப்படி ராஜா மாதிரி இருக்கான் பாரு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு உடம்பும் தோற்றமும் கடவுள் கொடுத்து தாங்க வச்சுருக்காரு. என்னதான் பார்க்குறதுக்கு கரடு முரடாக ரொம்ப ரூடாக இருந்தாலுமே மனசில் யாராச்சும் ஒருத்தர் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா? யாராச்சும் ஒருத்தவங்க சாப்பிட்டியா, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலாக பேசிட மாட்டாங்களா? அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தாங்க வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் அதை வெளிப்படையாக யார்கிட்டையும் காட்ட மாட்டீங்க. தன்னோட வாழ்க்கை துணைக்கிட்டையும் சரி, காதலில் ஈடுபாடு இருந்தாலுமே சரி, தன்னோட காதல் துணைக்கிட்டையுமே உங்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும், அவங்களே நம்மளை தாங்கி பிடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு இன்ன வரைக்குமே விடை தெரியல. இந்த மாதிரி யாருமே இல்லை, இந்த விஷயம் உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள், அதாவது இப்போ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்க? உங்கள் வாழ்க்கையில் தலைவிதியே மாறப்போகுது. 100% சீக்ரெட்டான விஷயங்க. 5 கிரகங்கள் பலம் பெற போகிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ சிம்மத்திற்கு எந்த மாதிரியான வாழ்க்கையில் சாதகமான பலன்கள் இருக்குது? ஆமாம், சாதகமாக இருந்துட்டாலும் எனக்கெல்லாம் நல்லது நடந்துட்டா அப்புறம் இந்த உலகமே அழிஞ்சிருமே, எனக்கு இப்போ என்ன நல்லது நடக்க போகுது, வாழ்க்கை முழுக்க இப்படி தான் போகும், அப்படியே நான் மற்றவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு அவங்க வாழ்ந்துட்டு மிச்சத்தை அப்படியே உருட்டிட்டு போக வேண்டியதுதான். எனக்குன்னு கடவுள் என் தலையில் எழுதி இருக்கிறது என்ன தெரியுமா? வருஷம் முழுக்க நீ கஷ்டப்படு அப்படின்னு எழுதிட்டாரு. என்ன பெருசாக மாற்றம் வரப்போகுது? ஏதோ தோணுது, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதா பார்த்து சொல்லுங்கள் இப்படிங்கிற எதிர்பார்ப்பு சிம்ம ராசிக்கு இருக்குது. தயவு செஞ்சு மனசை தளர விட்டுறாதீங்க. மாற்றத்தோட இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குதுங்க. தேவைக்கேற்ற பண வரவு கிடைக்கும். பண பிரச்சனை அப்படிங்கிறது பெருத்த போராட்டமாகவே இருக்குது இல்லைங்களா? சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய பணமே பல இடங்களில் மாட்டிக்கிட்டு கைக்கு வராமல் இருக்குது. அந்த பணம் திரும்ப கைக்கு வரும். உங்களுடைய தேவைக்கேற்ற பணம் கையில் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தந்தை வழி உறவுக்காரர்களாக சுப செலவுகள் ஏற்படுங்க. அது வேணால் உண்மைதாம, சொந்தக்காரங்க வந்தாலே செலவு தான். திடீர் மாற்றங்கள், திடீர் செலவுகள் ஏற்படுறதுனால கையிருப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முன்னாடி தேவையான பணம் கையில் இருக்குன்னு சொல்கிறீங்க, திடீர் செலவு ஏற்படும்னு சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா? அதுதாங்க உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்குது. அந்த செலவுகளை சமாளிப்பதற்கான பணம் உங்கள் கையில் இருக்கும். முக்கியமாக இதை காரணம் காட்டி செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க. சுப செலவாக இருக்கட்டும், வீண் செலவாக இருக்கட்டும், விரய செலவாக இருக்கட்டும், எந்த செலவுக்காகவும் கையிருப்பில் இருந்தால் பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய பணம் சத்தியமாக உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுத்துருக்காருங்க. இதை தாண்டி கைமீறி செலவு பண்ணிட்டு கடன் வாங்க வேண்டாம். இதை குறிப்பிட்டு சொல்கிறேங்க. அளவுக்கு மீறி செலவு வருது அப்படின்னா நீங்கள் வீண் விரைய செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ வரக்கூடிய பணத்தை கையிருப்பில் இறுக்கி பிடிச்சி செலவு பண்ணுங்கள். வழக்குகளை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனையோ ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் வழக்குகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முன்னேற்றமான திருப்பம் ஏற்படுங்க. உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும்.
குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இருந்தாலுமே அது உங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுங்க. அப்படியே அது வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். சிலருக்கு நீங்கள் விரும்பிய இடம் மாறுதல் கிடைக்கும். விரும்பிய இடத்துக்கு உங்களுடைய ஆலோசனைகள் முக்கியத்துவம் பெறும். மேலதிகாரிகளாக இருந்தாலும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்றுக்குவாங்க. சக ஊழியர்களும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். சக வியாபாரிகளும் உங்களுக்கு சுமூகமான பழக்க வழக்கத்திற்கு உட்படுவாங்க. உங்களுடைய புதிய முயற்சிகள் மற்றும் பொறுமையை கடைப்பிடிங்க. எடுத்தோ கவுத்தோ அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய வேண்டாங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது உங்களுடைய தொழில் ரகசியங்களை பகிர்ந்துக்காம இருக்கிறது சிறப்பு. மேலும் இந்த கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பணத்தையே வாங்கிட்டு உங்ககிட்டயே சண்டைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை ஆளும் பெண்களும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பொறுமை அவசியங்க. என்ன வேணால் நடக்கட்டும், பொறுமையை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை தன்னால் சரியாயிரும். அதுவே வேலைக்கு போகக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் இப்போ கிடைக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தது உங்கள் வாழ்க்கையோட ஓட்டம்ங்க. இப்போது நம்ம எங்கிருந்து சொன்னோம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க இதை பொறுத்து தாங்க பலன் அமையும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம், பூரம், உத்திர நட்சத்திரம், 1ஆம் பாதம் 3 நட்சத்திரங்களோட ஆட்சி தாங்க நம்ம சிம்ம ராசின்னு பொதுப்படியாக சொல்லுவோம். உங்கள் ராசியில் கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் இந்த 3 கிரகங்களினோட கூட்டணியில் இருக்காங்க. உங்களுடைய ராசிநாதன் நிலையம். அப்புறம் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காருங்க. ஒருத்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறவர், ஒருத்தர் குளிர்ச்சியை கொடுக்கிறவர், ஒருத்தர் புக்தியை கொடுக்கிறவர். உங்களுடைய ராசியில சுக்கிரனும் கேது பகவானும் கூட்டணியில உக்காந்துருக்காங்க. அடுத்ததாக களத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காருங்க. அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில் கேது பகவானும் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க. ஸோ கிரகங்களினுடைய ஓட்டம் இப்படி இருக்குங்க. இதை அடிப்படையாக வச்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். சுப நிகழ்ச்சிகள் இருந்து வந்த தடைகள் அகலுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சொல்ல போனால் ரொம்ப நாளைக்கு அப்புறமா மனசில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறுங்க. எதை யார்கிட்ட பேசுறது, ஒரு மாதிரி வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த நிலை மாறும். ஒரு மாதிரி மனசு லேசாகக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு காரியங்களையும் இருந்து வந்த சோம்பல் தன்மைகள்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு சுணக்க நிலை அப்படின்னு. என்னப்பா அந்த வேலை அப்படியே கிடப்பிலேயே கிடக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலை அடியோட மாறப்போகுதுங்க. உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க. முக்கியமாக அற்புதமான காலகட்டமாக இருக்கிறதுனால சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் இருக்குங்க. உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால் லாபம் அதிகரிக்கும். புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறவங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு விதை உண்டுங்க, வழியுண்டு. தாராளமாக புதுசாக தொழில் தொடங்கலாம். கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும். நம்பிக்கைக்குரியவர்களாக அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் நன்மைகள் இருக்குதுங்க. உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செஞ்சு முடித்து உங்களுக்கு நல்ல பேர் எடுப்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுக்கும் நல்ல ஆதரவு கரம் நீட்டுவாங்க. ஏன்னா வீண் வாக்குவாதம் வருங்க. ஆனால் அந்த வாக்குவாதத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இருந்தாலுமே அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது தேவையில்லாத பகையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் உங்களுடைய வேலையை கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு வேலையை பார்த்துட்டு அதே நேரத்தில் வேறு தொழில் செய்கிறதுனாலையும் லாபம் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களை தேடி வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அதிகரிக்கும். மற்றவங்க மேலே உங்களுக்கு இரக்கம் உண்டாகுங்க.
பின்தங்கி இருந்த நிலையெல்லாம் மாறி முன்னெடுத்து பாதைக்கு கால் எடுத்து வைக்க போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல மதிப்பெண்கள் பெற போகிறீங்க. சக மாணவர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா சிவபெருமானை வணங்கி வர வழிபாடு செய்ய உங்களுடைய காரிய தடைகள் நீங்குங்க. கண்டிப்பாக சிம்ம ராசியோட தலைவிதி மாறப்போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயமும் நடக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. திருமண வரன் இத்தனை நாளாக நாங்கள் வரன் பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் எதுவுமே எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு திருமண வரன் அமைய போகுதுங்க. எதுக்காகவும் இனி கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக இருக்க போகுது சிம்ம ராசிக்கு.